ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, டாப் 5 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கிற 5 மெடிக்கல் காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது, அதில் எவ்வளோ பிஜி சீட்ஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்பெஷாலிட்டி கோர்சஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அண்ட் தென் 2023ல் எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சு, ஆல் இண்டியா கோட்டா அண்ட் ஸ்டேட் கோட்டான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மூலமாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற காலேஜ் ரிகார்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அந்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜ் வந்து 1835ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நியர்லி 189 இயர்ஸ் ஓல்டு காலேஜ். இந்த காலேஜில் வந்து எம்பிபிஎஸ் சீட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ஒரு 250 சீட் இருக்குது. இது வந்து சென்னை லொக்கேஷனில் இருக்குது இந்த காலேஜ். அது மட்டும் இல்லை, இந்த காலேஜில் வந்து பிஜி கோர்சஸாக பார்த்துட்டோம்னா ஒரு 26 கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு வராங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அது போக சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்சஸாக பார்த்துட்டோம்னா ஒரு 23 கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் பார்க்கலாம். ஓப்பனிங் ரேங்க் அண்ட் க்ளோசிங் ரேங்க் 2023ஓடது. ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஓப்பனிங் ரேங்க்காக 747 ரேங்க் வந்திருக்கு. இதே க்ளோசிங் ரேங்காக பார்த்துட்டோம்னா 622 அந்த ரேங்க்கில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதே ஓபிசி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஓப்பனிங் ரேங்க்காக 1165 ரேங்க்கு க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதே க்ளோசிங் ரேங்காக பார்த்துட்டோம் அப்படின்னா 1165 ரேங்க்கு சீட்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதே எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஓப்பனிங் ரேங்க்கில் 9393 ரேங்க் வருது. அண்ட் இதே க்ளோசிங் ரேங்காக பார்த்துட்டா சேம் 9393 ரேங்க் தான் வந்திருக்கு. அண்ட் இதே எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 55,138 ரேங்க்கில் ஓப்பனிங் ரேங்க்கில் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதே க்ளோசிங் ரேங்காக பார்த்துட்டோம் அப்படின்னா 9658 ரேங்க் வரைக்கும் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனில் பார்த்துட்டோம் அப்படின்னா 3911 ரேங்க் வரைக்குமே சீட் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதே க்ளோசிங் ரேங்காக பார்த்துட்டோம்னா 5158 ரேங்க் வந்து சீட் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதே வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கேட்டகரிஸில் பார்த்துட்டோம் அப்படின்னா 1,47,497 ரேங்காக ஓப்பனிங் ரேங்க்லேருந்து சேம் 1,47,497 ரேங்க் வரைக்குமே சீட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதே வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபாக பார்த்துட்டோம் அப்படின்னா கேட்டகரி வைஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 220th ரேங்க்லேருந்து 68,400 ரேங்க் வரைக்குமே சீட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இதே எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா ரேங்கிங் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ரேங்க் வந்து 2060th ரேங்க்லேருந்து 6050th ரேங்க் வரைக்குமே வந்து சீட்ஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் இதே எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 17,130th ரேங்க்லேருந்து 1,23,140th ரேங்க் வரைக்குமே சீட் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதே ஓபிசி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 360th ரேங்க்லேருந்து 67,020th ரேங்க் வரைக்குமே சீட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதே எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனில் பார்த்துட்டோம் அப்படின்னா 880th ரேங்க்லேருந்து இதே வந்து 27,360th ரேங்க் வரைக்குமே சீட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் எது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ஸ்டேன்லி மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜ் வந்து 1938ல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் நியர்லி ஒரு 86 இயர்ஸ் ஓல்டு மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜில் வந்து எம்பிபிஎஸ் சீட்ஸை பார்த்துட்டா ஒரு 250 சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் இந்த காலேஜில் வந்து பிஜி கோர்சஸாக ஒரு 21 கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு வராங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அண்ட் தென் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்சஸாக பார்த்துட்டோம்னா ஒரு 13 டைப் ஆஃப் கோர்சஸும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. இப்போ நம்ம வந்து ஆல் இண்டியா கோட்டா கட் ஆஃப் பார்க்கலாம் 2023ஓடது கேட்டகரி வைஸ். இதே வந்து ஜென்ரல் கேட்டகரி ஃபிசிக்கல் ஹேண்டிகேப் பார்த்துட்டோம்னா 376 கட் ஆஃப்க்கு தான் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதே எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டோம்னா 633 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. தென் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனில் பார்த்துட்டா 646 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஓபிசி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 667 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டா 537 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்தோம்னா ஒரு 676 கட் ஆஃப்க்கு சீட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க.
அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் பார்க்கலாம். 2023 கட் ஆஃப் ஸ்டேட் கோட்டா கேட்டகரி வைஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா பிசிஎம் கேட்டகரியில் 644 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டா 495 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எஸ்சிஏ கேட்டகரியில் பார்த்துட்டா 550 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டா 581 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்பிசி கேட்டகரியில் பார்த்துட்டா 640 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசி கேட்டகரியில் பார்த்துட்டா 650க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டா 661 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காலேஜ் வந்து கோயம்புத்தூர் லொக்கேஷனில் இருக்குது. 1966 இந்த காலேஜ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. 58 இயர்ஸ் ஓல்டு மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜில் எம்பிபிஎஸ் சீட்டாக பார்த்துட்டோம்னா ஒரு 200 சீட் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் பிஜி கோர்சஸாக பார்த்துட்டோம்னா ஒரு 19 கோர்சஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அஃபோர்ட் பண்ணிட்டு வராங்க. அண்ட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்சஸாக ஒரு 8 டைப் ஆஃப் கோர்சஸும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அஃபோர்ட் பண்ணிட்டு வராங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆல் இண்டியா கோட்டா கேட்டகரி கட் ஆஃப் பற்றி பார்த்துக்கலாம். கேட்டகரி வைஸ் ஓபிசி கேட்டகரியில் பார்த்துட்டோம்னா 654 கட் ஆஃப் தான் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டா 573 கட் ஆஃப் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்துட்டா 664 கட் ஆஃப் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டா 515 கட் ஆஃப் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓபிசி கேட்டகரி பிஹெச்ல பார்த்துட்டோம் அப்படின்னா 243 கட் ஆஃப் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே வந்து எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு பார்த்துட்டா 635 கட் ஆஃப் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங், அதாவது ஸ்டேட் கவுன்சிலிங் 2023 கட் ஆஃப் வந்து பார்க்கலாம். கேட்டகரி வைஸ் பார்த்துட்டா எம்பிசி ஜென்ரல் செக்ஷனில் 441 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே வந்து எஸ்சிஏ கேட்டகரியில் பார்த்துட்டா 501 கட் ஆஃப் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசியில் ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்துட்டோம்னா 440 கட் ஆஃப் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டா 417 கட் ஆஃப் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே ஓசி ஃபிசிக்கலி சேலஞ்சில் பார்த்துட்டா 125 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே பிசி ஃபிசிக்கலி சேலஞ்சில் பார்த்துட்டா 123 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்டி ஃபிசிக்கல் சேலஞ்சில் பார்த்துட்டா 145 கட் ஆஃப் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசிஎம் கேட்டகரியில் பார்த்துட்டா 615 கட் ஆஃப் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்பிசி ஃபிசிக்கலி சேலஞ்சில் பார்த்துட்டா 124 கட் ஆஃப் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சிஏ ஜென்ரல் செக்ஷன் பார்த்துட்டோம்னா 409 கட் ஆஃப் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்பிசி கேட்டகரியில் பார்த்துட்டா 615 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டா 481 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சிஏ ஃபிசிக்கலி சேலஞ்சில் பார்த்துட்டா 145 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்சி ஃபிசிக்கல் சேலஞ்சில் பார்த்துட்டா 132 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டா 537 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டா 644 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே பிசி கேட்டகரியில் பார்த்துட்டா 628 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜ் வந்து சென்னை லொக்கேஷனில் இருக்கு. 1960 இந்த காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. நியர்லி 64 இயர்ஸ் ஓல்டு மெடிக்கல் காலேஜ். அண்ட் தென் இந்த காலேஜில் வந்து எம்பிபிஎஸ் சீட்டாக ஒரு 150 சீட் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் பிஜி கோர்சஸாக ஒரு 23 கோர்சஸ் வந்து அஃபோர்ட் பண்ணிட்டு வராங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அது போக ஸ்பெஷாலிட்டி கோர்சஸாக பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 8 டைப் ஆஃப் கோர்சஸும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அஃபோர்ட் பண்ணிட்டு வராங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஆல் இண்டியா கோட்டா கட் ஆஃப் 2023 கேட்டகரி வைஸ் நம்ம பார்க்கலாம். எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டா 505 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டா 620 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே வந்து ஜென்ரல் ஃபிசிக்கலி சேலஞ்சில் பார்த்துட்டோம்னா 352 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓபிசி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 661 கட் ஆஃப் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜென்ரலில் பார்த்துட்டோம்னா 665 கட் ஆஃப் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனில் பார்த்துட்டா 641 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் பார்த்துடலாம். 2023 கட் ஆஃப் கேட்டகரி வைஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா எம்பிசி ஜென்ரல் செக்ஷனில் பார்த்துட்டோம்னா 454 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே ஓசி ஃபிசிக்கலி சேலஞ்சில் பார்த்துட்டா 203 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே பிசி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 570 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்பிசி ஃபிசிக்கலி சேலஞ்சில் பார்த்துட்டா 170 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டா 568 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சி ஃபிசிக்கலி சேலஞ்சில் பார்த்துட்டா 172 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டா 487 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்பிசி கேட்டகரியில் பார்த்துட்டா 631 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டா 647 கட் ஆஃப் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சி ஜென்ரல் செக்ஷனில் பார்த்துட்டா 447 கட் ஆஃப் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சிஏ கேட்டகரியில் பார்த்துட்டா 519 கட் ஆஃப் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே பிசிஎம் கேட்டகரியில் பார்த்துட்டா 640 கட் ஆஃப் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே பிசி கேட்டகரியில் பார்த்துட்டா சேம் 640 கட் ஆஃப் தான் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க.
அண்ட் பிசி ஜென்ரல் செக்ஷனில் பார்த்துட்டோம்னா 450 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே பிசி ஃபிசிக்கலி சேலஞ்சில் பார்த்துட்டோம்னா 179 கட் ஆஃப் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மதுரை மெடிக்கல் காலேஜ், இந்த காலேஜ் வந்து மதுரை லொக்கேஷனில் இருக்குது. 1954 இந்த காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. நியர்லி 70 இயர்ஸ் ஓல்டு மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜில் எம்பிபிஎஸ் சீட்டாக ஒரு 250 சீட் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் இந்த காலேஜில் வந்து பிஜி கோர்சஸும் சூப்பர் ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸும் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கட் ஆஃப் வந்து ஆல் இண்டியா கோட்டா கட் ஆஃப் பார்த்துடலாம். 2023 கேட்டகரி வைஸ் பார்த்துட்டோம்னா எஸ்சி கேட்டகரியில் 610 கட் ஆஃப்க்கு தான் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே ஓபிசி ஃபிசிக்கலி சேலஞ்சில் பார்த்துட்டா 268 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டு 519 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓபிசி கேட்டகரியில் பார்த்துட்டு 650 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே ஜென்ரலில் பார்த்துட்டோம்னா 656 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனில் பார்த்துட்டு 636 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கில் பார்த்துடலாம். ஸ்டேட் கோட்டாக்கு கேட்டகரி வைஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா எஸ்சிஏ ஜென்ரல் செக்ஷனில் 436 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சிஏல 483 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசி கேட்டகரியில் பார்த்துட்டா 627 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே பிசிஎம் ஜென்ரல் செக்ஷனில் பார்த்துட்டா 464 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சி ஃபிசிக்கலி சேலஞ்சில் பார்த்துட்டா 465 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டா 543 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசி ஃபிசிக்கலி சேலஞ்சில் பார்த்துட்டா 111 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்பிசி ஜென்ரல் செக்ஷனில் பார்த்துட்டா 457 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசிஎம் கேட்டகரியில் பார்த்துட்டா 619 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டா 466 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சி ஜென்ரல் செக்ஷனில் பார்த்தா 421 கட் ஆஃப்க்கு தான் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சிஏ ஃபிசிக்கலி சேலஞ்சில் பார்த்துட்டா 137 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டா 630 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே பிசி பார்த்துட்டோம் அப்படின்னா 500 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே எம்பிசி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 610 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே பிசி ஜென்ரல் செக்ஷனில் பார்த்துட்டா 442 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்பிசி ஃபிசிக்கலி சேலஞ்சில் பார்த்துட்டா 143 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.